திருச்சி பள்ளி மாணவி பாலியல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான பள்ளியின் அறங்காவலர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 4 பேருக்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் சிறுமிக்கு பள்ளி தாளாளரின் கணவரும் பள்ளியின் அறங்காவலருமான வசந்த்குமார் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை சூறையாடினர். இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வசந்த்குமார் கைது செய்யப்பட்டார். குற்றத்தை மறைத்த குற்றச்சாட்டில் பள்ளியின் தலைவர் மராட்சி, தாளாளர் சுதா, துணை தாளாளர் செழியன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயலட்சுமி ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்கு பிறகு 5 பேரும் திருச்சி மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீவத்சன் ஆஜர்படுத்தினார். வழக்கை விசாரித்த நீதிபதி முக்கிய குற்றவாளியான பள்ளியின் அறங்காவலர் வசந்த்குமாருக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட எஞ்சிய 4 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வசந்த்குமார் போலீஸ் பாதுகாப்புடன் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே வேலூரில் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட கொடூரனை போலீசார் கைது செய்த நிலையில் தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்து கால் முறிந்தது. இதேபோன்று கிளாம்பாக்கம் பாலியல் வழக்குகளில் கைதானவர்களுக்கு கை கால்கள் முறிந்து மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னை அடுத்த திருமுல்லைவாயிலில் அதிமுக பிரமுகர் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்களுக்கும் கை கால்கள் முறிந்துள்ளது.